பசுமை பூச்சொரியும் ஒரு மலைக்கிராம மக்கள் தங்கள் பகுதியை நகரமயமாக்கும் அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இயற்கையில் கொஞ்சம் தங்கள் விவசாய நிலங்களை கான்கிரீட் காடாக மாற்றிவிடாதீர்கள் என வேதனையுடன் கெஞ்சுகின்றனர். எங்கே எந்த கிராமம் பார்க்கலாம். 10க்கும் மேற்பட்ட அருவிகள், அரிய வகை பறவைகள் வாழும் பெரிய பசுஞ்சோலைகள், நூற்றுக்கணக்கான ஓடைகள். சங்க காலத்தில் இந்த இடத்தின் பெயர் வேடர்பட்டி, இன்று இது வில்பட்டி. ஆங்கிலேயர் ஆட்சி காலம் தொட்டே தன்னாட்சி அதிகாரம் கொண்ட கிராமம் இது. 5000 ஆண்டுகள் பழமையானது என கூறப்படுகிறது வில்பட்டி. கிராமத்தின் வன எல்லை 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் இருக்கக்கூடாது என ஆங்கிலேயரிடமே ஒப்பந்தம் போட்ட கிராமம் இது. இதற்கு கைமாறாக தங்களுக்கு சொந்தமான ஏரியை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர். 1840களில் விட்டுக் கொடுக்கப்பட்ட அந்த ஏரிதான் இன்று சுற்றுலா பயணிகளை கவரும் கொடைக்கானல் ஏரியாக காட்சியளிக்கிறது. அதிக நிலப்பரப்பு வேண்டும் என அவர்கள் கேட்டதற்கு ஒரே காரணம் அவர்களின் வாழ்வாதாரமான விவசாய தொழில்தான். திணைப்பயிர்கள் பயிரிட தொடங்கி பின்னர் மலைநெல், மலைப்பூண்டு, நெல்லி, கொய்யா என பயிரிட்டு சாகுபடி செய்தனர். கால மாற்றத்திற்கு ஏற்ப பிளம்ஸ், பீச், சர்க்கரை பழம், பீன்ஸ் வகைகள் உள்ளிட்டவற்றை பயிரிட்டு வருகின்றனர். கொடைக்கானல் நகரோடு வில்பட்டி இணைக்கப் போவதாக வந்துள்ள செய்தி இந்த மக்களுக்கு பேரிடியாக இறங்கியுள்ளது. வில்பட்டி ஊராட்சி நகராட்சின்னு சொல்லி பளிச்சுன்னு அடிக்கிறாங்க. சில பாமர மக்கள் நகராட்சி ஊராட்சியாக இருக்கிறத செலவு நகராட்சி வந்தால் நல்லா செய்யணும்னு ஒரு சில பாமர மக்கள் யதார்த்தமானவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அப்படி கிடையாது. இது பூராமே விவசாய பூமி. விவசாயத்தை விட்டால் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. விவசாயத்தை கொண்டு போய் எங்கே போய் டவுன்ஷிப்பில் நாங்கள் சேர்த்துறோம்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? அது பழமை வாய்ந்த ஊர் வில்பட்டி. இந்திய கண்டத்திலேயே 2வது கண்டம்னு சொல்லி சொல்கிறேன் வில்பட்டி பஞ்சாயத்தை. அரசு பதிவேட்டின்படி பெரும் விவசாய நிலப்பரப்புகளை கொண்டுள்ளது வில்பட்டி. ஆனால் கிராமத்தின் விவசாய நிலங்களில் ஆயிரக்கணக்கான பண்ணை வீடுகள் முளைக்க தொடங்கியுள்ளன. இந்த பகுதி நகரத்துடன் இணைக்கப்பட்டால் அவ்வளவுதான். தங்கள் பசுமை பூமி கான்கிரீட் காடுகளாக மாறிவிடும் என அஞ்சுகின்றனர் அந்த மலை மக்கள். கொடைக்கானல் நகரால் வெள்ளி அருவி, பெரியாற்று ஓடை உள்ளிட்ட நஞ்சை பாசன பகுதிகள் மாசடைந்துள்ளதை சுட்டிக்காட்டுகின்றனர். போற ஆதிவாசிக, இந்த பழங்குடி மக்கள் இந்த மாதிரி தாங்க நிறையா இருக்காங்க. அதனால இவங்க வந்து வேறு வேலை வெட்டிக்கு இந்த வேலை வெட்டிக்கு தாங்க செய்ய முடியும். மெத்தது அங்கே கொடைக்கானல் பக்கம் இருக்கவங்களாம் அவங்களாம் பில்டிங் வச்சுருக்காங்க, பல தொழில் கற்றுருக்காங்கய்யா. அவங்க அங்கே வந்து அவங்களுக்கு தெரியுங்கய்யா. ஆனால் இங்கே வில்பட்டி கிராமத்தில் மட்டும் அந்த மாதிரி இது வேண்டாங்க, ஊராட்சியாகவே இருக்கட்டும். பூராமே காட்டேஜ் ஆயிரும். காட்டேஜ் ஆச்சுன்னா குப்பை கொட்டுறது வந்து காட்டேஜ் முன்னாடியே கொட்டுவாங்க, ஆற்று முன்னாடி கொட்டுவாங்க. இயற்கை வந்து ரொம்ப பாதிக்கப்படும். எங்களுக்கு வந்து ஊராட்சியாகவே இருக்கிறது ரொம்ப நல்லதாகப்படுதுங்க. இப்போ அரசுக்கு உங்கள் கோரிக்கை என்ன? தயவு செஞ்சு எங்களை வந்து ஊராட்சியாகவே ஆக்கி விட்டுருங்கன்னு சொல்கிறோம். கோணல் பிரிச்சா விவசாய நிலங்கள் வந்து விற்பனை நிலங்கள் ஆயிடும்ல. இப்போ 21 சென்ட்டுக்குள்ளே நீங்கள் வீடு கட்டிக்கலாம், விவசாய நிலம் வீடு கட்டிக்கலாம், ஒரு நடைமுறை இருக்குது. நகர்மயமாக்கிட்டா அந்த டிஎஸ் நம்பர் கொடுத்துட்டா ஜோனல் பிரிச்சுட்டாங்கன்னா முற்றிலுமாக விற்பனை நிலமாக தான் மாறும். எங்கே பார்த்தாலும் கான்கிரீட் காடுகளாக தான் இருக்கும். சமவெளிகளில் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் கட்டமைக்கப்பட்டுள்ள பாலாறு, பெருந்தலாறு உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட அணைகள் மாசடையும் என தெரிவிக்கின்றனர் வில்பட்டி கிராம மக்கள். இங்கே நகர்மயமாயிருச்சுன்னா எங்கே விவசாயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இருக்காது. எல்லாருமே ஒரு நில வணிகத்துக்கு அடிமைப்பட்டு எல்லாத்தையும் வித்துட்டு போயிடுவாங்க. கடைசியில் ஊரில் இருக்கிறவங்களும் இடம் பெயர்ந்து போயிடுவாங்க. இங்கே பழங்குடியினர் இவங்க எல்லாமே அவங்களுக்கு இல்லாத நிலம் ஆயிரும். அவங்களுக்கு சொந்தமான நிலம் இன்றைக்கி அவங்களுக்கே இல்லாத நிலமாக மாறிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர்ற தண்ணிகள் தான் பழனி பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பிளைன்ஸில் இருக்க கிராமங்கள் ஊர்களுக்கெல்லாம் ஆதாரமாக போய்கிட்டு இருக்கு. இங்கே நகர்மயமாயிருச்சுன்னா எல்லா நதிகளும் எல்லா ஓடைகளும் ஃபுல்லா மாசடைஞ்சு ஒரு சாக்கடை போல மாறிடும். கொடைக்கானல் நகராட்சியை விரிவாக்கம் செய்ய அரசு விரும்பினால் நகரை ஒட்டி அமைந்துள்ள சில பகுதிகளை மட்டும் கண்டறிந்து விரிவாக்கம் செய்து கொள்ளட்டும் என்கின்றனர் வில்பட்டி மக்கள். இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கியலட்சுமி ராமச்சந்திரனை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. ஊர் மக்கள் கருத்தை ஏற்று காந்தி ஜெயந்தி அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
வில்பட்டி கிராமம் ஊராட்சியாகவே இருக்கட்டும் என்ற தங்களின் நியாயமான கருத்தை அரசு ஏற்கும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக கொடைக்கானல் செய்தியாளர் செல்வ மகேஷ் ராஜா.